இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ரோலை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கப்பில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவில் தான் செய்யணும்னு இல்லைங்க, மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். மாவோட நல்லா உப்பு மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங்கில் சப்பாத்தி ரோல் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இன்னும் ஒரு முறை நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஊறி வரதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி ரோலுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 10 பல் பூண்டு இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட்டை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கோஸும் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப வதங்கி வரணுன்னா இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இந்த வெஜிடபிள் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, வேறு எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெஜிடபிள்ஸோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸோட மசாலா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. சப்பாத்தி ரோலுக்கு வெஜ் மசாலா ரெடிங்க. இது ஒரு வாரம் இருக்கட்டும். சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கலாங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச சப்பாத்தி மாவை இது போல் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. உருண்டையாக எடுத்து சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி இந்த மாதிரி வரமாவு சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. வரமாவு சேர்த்து உருட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்து தேய்ச்சா மட்டும்தாங்க சப்பாத்தியில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உருட்டியாச்சு. இது ஒரு வாரம் இருக்கட்டும். பவுலில் இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா முட்டையை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை சேர்த்து சப்பாத்தி ரோல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு வாரம் இருக்கட்டும். சப்பாத்தி போட்டு எடுத்துடலாங்க. அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் சப்பாத்தி மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் சப்பாத்தி வேகிற வரையும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி வெந்து வந்தால் போதும். இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்ததும் முட்டை நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு முட்டை வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. 2 பக்கமும் முட்டை நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை முட்டை மேலே சேர்த்துக்கலாங்க. சப்பாத்தியை சேர்த்ததும் ஒரு முறை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்காக வேக வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஆம்லேட் மேலே டொமேட்டோ சாஸ் சேர்த்து ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை சேர்த்ததும் சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.